நம்ம ஊர்ல இங்க நம்ம எப்படியோ, அவங்க ஊர்ல அவங்க அப்படி. அந்த மாதிரி இங்க எப்படி மர்ம தேசமோ, அதே மாதிரி அமெரிக்காவுல ஏரியா 51. இந்த மர்ம தேசத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது? இதுக்கு பேரு ஸ்டோம் ஏரியா 51, தே கான்ட் ஸ்டாப் ஆல் ஆஃப் அஸ், ரைட் ஏரியா 51, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. மிஸ்ட்ரி நிறைஞ்ச இந்த இடத்துல அப்படி என்னதான் பண்ணுது அமெரிக்கா? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரெண்டிங்கான மீம்ஸ் வந்துச்சு இது சம்மந்தமாக. மர்மமான பொண்ணு இருக்கும்போது அதை சுற்றி பல கற்பனைகளும் கதைகளும் கட்டி தான் விடப்படும். அமெரிக்க இராணுவம் இந்த கதைகளையும் கற்பனைகளையும் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் ஏன் ஏற்றுக்குது? இந்த இடத்துல ரகசிய ஆயுத ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதாகவும், அதுபோக அமெரிக்க அரசு வேற்று கிரகவாசிகள் குறித்த சோதனைகளை ரகசியமாக செஞ்சுட்டு வர்றதாகவும், வேற்று கிரக யூஎஃப்ஓக்கள் வந்து இங்கே இறங்குறதாகவும் பல மர்ம கதைகள் இன்னைக்கும் சுற்றி உலா வந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்த பற்றி ஏரியா 51ல என்னதான் நடக்குது? 24ஆம் தேதி ஜூலை மாதம் 1952ஆம் ஆண்டு 2 விமானப்படை அதிகாரிகள் நெவாடாவில் கார்சன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் 3 டெல்டா விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அசாதாரண விமானம் வி வடிவத்தில் வானத்தில் பறக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அமெரிக்க கடற்படை வீடியோ ஒன்றில் வானில் சுழலும் ஒரு வட்ட வடிவ யூஎஃப்ஓ ஒன்று பதிவாகி இருக்குது. இது மட்டும் இல்லை, ஏரியா 51க்கு பக்கத்தில் பொதுமக்கள் பார்த்த பல யூஎஃப்ஓக்கள் பற்றிய தகவல்கள் இன்னுமே பதிவாகிட்டு தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இதுவரை இந்த இடம் பற்றிய எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் அமெரிக்க அரசால் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடப்படலை. அமெரிக்காவுடைய லாஸ் வேகாஸில் வடமேற்கில் சுமார் 120 மைல் தொலைவில் நெவாடாவுடைய எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் ஹைவே அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்று கிரக நெடுஞ்சாலை வழியா எந்தவித பெயர் அடையாளங்களும் குறிப்பிடப்படாத ஒரு புழுதி பறக்கும் சாலைக்கு நடுவில் போகக்கூடிய இந்த மர்ம பூமியில அப்படி என்னதான் நடக்குது? கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நீளக்கூடிய இந்த நெடுஞ்சாலையுடைய பக்கத்துல எந்த ஒரு கடைகளோ பெட்ரோல் பங்கோ நின்று நிறுத்தி இளைப்பாறும் இடமோ எதுவுமே இல்லை. சுற்றி வளைச்சு தடித்த சங்கிலிகளால் வளைச்சு மூடப்பட்ட இந்த தரிசு நிலத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எறும்புடைய அசைவும் கூட சுற்றி வளைச்சு கண்காணிக்கப்படுமா? சுற்று வட்டாரத்தில் மட்டுமில்ல, அதன் மேல் இருக்கக்கூடிய வான் பரப்பிலும் கூட அனுமதி எந்த வித விமானத்துக்குமே கிடையாதான். விமானத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த விதமான பறவை கூட அங்கே பறக்கக்கூடாது. அண்ட் பறவையுடைய நிழல் தெரிஞ்சா கூட செக்யூரிட்டி கேமராக்கள் அங்கே அலர்ட் ஆகிடுமா? உலகத்துடைய மிகப்பெரிய பலம் வாய்ந்த விமானப்படையாக கருதப்படக்கூடிய அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி நிலமாக நெவாடா பாலைவனத்துடைய வறண்ட பெருநிலத்தில் பறந்து விரிஞ்சிருக்குது இந்த மர்ம தேசம் ஏரியா 51. இதற்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே ரகசியமாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பொதுமக்கள் அங்கே போய் பார்த்துட்டாங்க, நிறைய விசாரிச்சு பார்த்துட்டாங்க. அங்கே போய் எப்படியோ அனுமதி இல்லாமல் உள்ளே கூட ஓடி பார்த்துட்டாங்க. ஆனால் போலீஸாரால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அடித்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பொதுமக்கள். 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலப்பரப்பு வெறும் பாலை நிலமாக தான் இருந்திருக்குது. 1864ஆம் ஆண்டில் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரூம் லேக் சால்ட் ஃப்ளாட்டை சுற்றி வெள்ளி மற்றும் ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஷேஹான்ங்கிற நபர் அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி 1889ஆம் ஆண்டில் க்ரூம் மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரங்கத்தை நிறுவினார். 1905 வரைக்கும் லாஸ் வேகாஸ் ஒரு நகரமாக கூட நிறுவப்படலை அப்போ. அதற்கப்புறமா 1941ஆம் ஆண்டு இந்த இடம் அமெரிக்க அரசினால் குண்டுவீச்சு விமானங்களுக்கான பயிற்சி தளமாக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே நடந்த பனிப்போரில் இது ரெண்டுமே மாறி மாறி ஒன்று உளவை பார்த்துக்க இருந்துச்சு. அது உளவு மட்டும் பார்த்துக்கலன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கண்காணிச்சுட்டு பகை நாடாகவே வளர்ந்துட்டு வந்துச்சு. சரியாக அப்போதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 2 CIA வீரர்கள் சோவியத் யூனியனுடைய வளர்ந்து வரும் அணு ஆயுத திட்டத்தினை கண்காணிக்கக்கூடிய புதிய உளவு விமானங்களை உருவாக்க பொருத்தமான ஒரு மறைவிடத்தை தேடிட்டு போனாங்க. அப்போதான் அவங்க கண்டுபிடிச்ச இடம் ஏரியா 51. அதற்கப்புறமா உளவுத்துறை மற்றும் அமெரிக்க இராணுவம் CIAக்கு பொருத்தமான ஒரு இடமாக இதை முடிவு செஞ்சாங்க. 1955களில் U2 உளவு விமானம், அதாவது U2 ஸ்பை பிளேன் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆராய்ச்சியுடன் ஆரம்பித்த இந்த ஏரியா 51 பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் ரொம்ப கம்மி. இதை நீங்கள் நெட்டில் தேடினாலும் கிடைக்காது. பல அதிநவீன விமானங்களையும் போர் ஆயுதங்களையும் உருவாக்க அமெரிக்க இராணுவம் ஏரியா 51 தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. சுமார் 1500 பேர் அங்கு பணியாற்றுவதாகவும், எவ்வித தரைவழி போக்குவரத்தும் இல்லாத அந்த இடத்திற்கு லாஸ் வேகாஸிலிருந்து சார்ட்டர் விமானங்கள் மூலமாக விமானப்படை வீரர்கள் போயிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய மக்களால். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த மக்களே பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய அசம்ஷன் தான், அதாவது இது எங்களுடைய கற்பனையாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நம்புறதுன்னு. இன்னைக்கும் இது அமெரிக்க விமானப்படையுடைய பயிற்சி மையமாக தான் இயங்கிட்டு வருது அப்படின்னு நம்புறாங்க. இந்த ஏரியா 51லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய நடமாட்டம் நிறுத்தப்பட்டது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பக்கத்தில் இருக்க பொதுமக்கள் அப்படின்னு நான் சொன்னது இந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பொதுமக்களை பற்றி தான்.
எந்தவித விமானங்களும் அதாவது வாகனங்களும் அதை தாண்டி உள்ள நீங்கள் போகவே முடியாது. ஏன் நான் வந்து தரைவழி மட்டும் சொல்லலை, வான்வெளியிலையும் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ரோன், விமானம், அது போக ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணவே கூடாது. இதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு வரக்கூடிய கேமரா, செல்ஃபோன் போன்ற எல்லாமே இந்த இடத்த நெருங்க செயலிழந்து போயிடும் அப்படிங்கிறது தான் விந்தையே. அதனால யாருக்குமே உள்ள என்ன சூழல் நிலவுது, எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க, அப்படி என்னதான் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. ஆனால் செயற்கை கோள்கள் எடுத்த படங்கள்ல அந்த இடத்துடைய அடித்தளத்துல 12,000 அடி நீளத்திற்கு பாதை ஒன்று நீண்டு போறது வந்து தெரிய வந்திருக்குது நமக்கு. ஒரு எறும்புக்கு கூட உள்ள போக அனுமதி கிடையாது. அத்துமீறி உள்ள நுழைவோர் கேள்விகளின்றி கைது செய்யப்படுவாங்க. அது போக இந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள், அதாவது கேமோ ஜூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்தையோ காவல்துறையோ சேர்ந்தவங்க இல்லை, ரகசிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க தான் இவங்களை பற்றி இன்றைக்கும் கூட தகவல்கள் தர அமெரிக்க அரசு வந்து மறுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயமே. வேற்று கிரக வாசிகளோ, அணு ஆயுத பரிசோதனையோ, விமானப்படை தளமோ, இல்லை இது எல்லாமே தாண்டிய வேறு ஏதோ ஒன்று, எதா இருந்தாலும் அங்கே இருக்கிறது உண்மையில் என்ன அப்படின்னு அமெரிக்க அரசுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு பரம ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா 51 இடத்த பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக ட்வீட் பண்ணுற மக்கள், மீம்ஸ் கிரியேட் பண்ணுற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவம் உடனடியாக சுதாரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏரியா 51 எல்லைக்குள்ளே நுழையிறவங்க இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. பொதுமக்கள், அதாவது சில பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் என்னதான் இருக்குன்னு பார்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 மில்லியன் மக்கள் ஆதரவு தெரிவித்து நடந்த இந்த போராட்டம் புரட்சியில் கடைசியில் போனது பார்த்தீங்கன்னா வெறும் 200 பேர் மட்டுமே. இதில் உச்சகட்டம் என்ன அப்படின்னா, இதை ஆரம்பித்து வச்சிருப்பார்ல இந்த போராட்டத்தை, இந்த ஹேஷ்டேகை, இந்த மீம்ஸை, ட்வீட்டெல்லாம், அந்த ஒரு ஆரம்பகட்ட நபரே பார்த்தீங்கன்னா கடைசியில் யாரும் தயவு செஞ்சு அங்கே போக வேண்டாம் அப்படின்னு உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனாலும் விடாப்பிடியாக அங்கே போன அந்த 200 ஆர்வலர்களையும் அமெரிக்க இராணுவம் சிறப்பான முறையில் தரமான சம்பவமாக எலும்புகளை எல்லாம் எண்ணி அனுப்பிச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமே. அவங்களுடைய மூச்சு காத்து கூட ஏரியா 51 பக்கம் போக விடலையா அமெரிக்க இராணுவம். இன்றைக்கும் இந்த ஏரியா 51 அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஒரு அமெரிக்க இராணுவ தளம் தான் இது அப்படின்னு உங்களை நம்ப வைப்பாங்க. ஆனால் அமெரிக்க இராணுவமே இந்த தளத்தை பற்றி மறைக்கிறது ஏன்? அப்படி இதுக்குள்ளே சோதனை தான் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான்ப்பா இந்த சோதனை தான் பண்ணுறோன்னு சொல்லலாமே. இல்லை இது ரகசிய சோதனை அப்படின்னு அறிக்கையாவது விடலாமே. யாரும் உள்ளே போகக்கூடாது, என்ன நடக்குதுன்னு நாங்களும் சொல்ல மாட்டோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் விட மாட்டோம். வர்றவங்களை கண்டிப்பாக கைது செய்வோம், உள்ளே போகிற பறவையை கூட விட மாட்டோம், எறும்பு கூட அனுமதிக்க மாட்டோம்னு ஏன் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்? அந்த இடத்துக்காக மட்டுமே அமெரிக்க இராணுவம் ஏன் இவ்வளோ மெனக்கெடணும்? மர்ம தேசமாக, மர்ம பிரதேசமாக ஏரியா 51 வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ரகசியமாக வச்சிருக்குது அமெரிக்க இராணுவம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் இங்கே வேற்று கிரக வாசிகளை வந்து பிடிச்சு அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்களுடைய தொழில்நுட்பம், அது போக பறக்கும் வாகனங்களை இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, இதை வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, இதை வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, யாரையும் உள்ள விடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் போகுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. உள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஏரியா 51 இன்னைக்கும் ஒரு மர்ம தேசம்தான். மர்மம் கண்டுபிடிக்கப்படுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?